பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்னைக்கு நான் 2 வரி கொண்ட ஒரு திக்ரை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்டுட்டு நம்மளுடைய துவாக்கள் குறைகளை எது கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கபலாக்கி தரான். இது ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்ட துவா தான். இதை நம்மள நிறைய பேர் ஓதி பலனும் கண்டிருக்காங்க. அனுபவபூர்வமான ஹதீஸ் இது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் இது இந்த துவாவை நாங்கள் கேட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சீக்கிரமாகவே கபுலாக்கி அல்லாஹ் தந்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்களும் ஓதி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய எந்த காரியமாக இருந்தாலும் இந்த திக்ரை நம்ம ஓதிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட எந்த காரியங்கள் எந்த துவாக்கள் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான நேரங்கள் கவலையான நேரங்களில் நமக்கு இது கபுலாகாதா, இந்த துவா கபுலாகாதா, யா அல்லாஹ் எனக்கு அது நடக்காதா, இது நடக்காதா, பண வரவு இருக்கட்டும், இல்லை உடம்பு வலி பிரச்சனைகள், எந்த கவலைகள் இருந்தாலும் மனக்கவலைகள், இல்லை கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட நம்ம இந்த துவாவை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி சஹீஹ் அல் புகாரியில் பதிவான இந்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம். உபதா பின் அஸ்-சமீத் அவர்கள் அறிவிக்கிறாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்கிறாங்க, யார் திடீர்னு நடு இரவில் எழுந்து உட்கார்றாங்க, அப்படி எழுந்த உடனே கண் விழிச்ச உடனே இந்த யாரிடமும் நம்ம பேசாமல் கொள்ளாமல் இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம அதுக்கடுத்ததான் நம்ம என்ன துவா கேட்குறோமோ அதை அல்லாஹ் கபுல் செய்வான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதா உபதா பின் அஸ்-சமீத் அறிவிக்கிறாங்க. அந்த துவா என்ன அப்படின்னா, லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் வலா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் வலா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லா. நம்மள நிறைய பேர் கலிமா ஓதுவாங்க. 5 கலிமா இருக்குது அப்படின்னு சொல்லி கலிமா ஓதுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4வது கலிமாவும் 3வது கலிமாவும் சேர்ந்து தான் இந்த துவா இந்த திக்ரு வருது. சரி, இப்போ இந்த திக்ரை எப்போ நம்ம ஓதணும், எப்படி நம்ம ஓதணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஹதீஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு ராத்திரியில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து நம்ம உட்காந்து இந்த துவாவை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு. அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம தூங்கிடுறோம், நம்ம நைட்டு இரவில் அதாவது இரவில் மட்டும்தான் இந்த துவா கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் மத்தியான நேரம் தூங்குறீங்க, அப்போ திடீர்னு எழுங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த துவாவை கேட்கலாம். ஆனால் ஆதாரபூர்வமாக பார்த்தீங்கன்னா இரவில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு கண் முழிக்கிறோம் இல்லையா, ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம இருந்துட்டுருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டோ, இல்லை பாத்ரூம் போகணுன்னோ, இல்லை ஒரு அலாரம் அடித்தோ, அப்படி நம்ம ஏதோ ஒரு சின்ன சத்தத்தினாலேயோ இல்லை தானாகவே நம்ம கண் முழிப்போம். நிறைய பேர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு கண் விழிப்போம். அப்படி இருக்கும்போது இந்த துவாவை நம்ம ஓதணும். நான் சொன்ன இந்த துவாவை நம்ம ஓதிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட நம்மளுடைய எந்த குறைகளாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். அல்லாஹ் நமக்கு உடனடியாக அதுக்கு பதில் அளிக்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த திக்ரை ஓதிட்டு நம்ம துவா கேட்டுட்டு 2 ரக்காத் தொழுதோம் அப்படின்னா அந்த 2 ரக்காத்துக்கான தொழுகை நம்ம தொழுத உடனே அல்லாஹ் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். சுபஹான் அல்லாஹ். இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய மகிமையானது. நம்ம தினமுமே 5 வேளை தொழுகிறோம், அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோம். ஆனால் நம்மளுடைய எல்லா தொழுகையும் அல்லாஹ் கபலாக்கிட்டானான்னு நமக்கு தெரியாது. அது நம்மளுக்கு ஆகிரத்தில் தான் தெரிய வரும். ஆனால் அல்லாஹ்வே சொல்கிறான், இந்த 2 ரக்காத் நம்ம தொழுது நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோம்னா அந்த துவாவும் கபுலாகுது, இந்த 2 ரக்காத் தொழுகையும் அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கிறான். அப்படி பாருங்க, அந்த 2 ரக்காத்தினுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாலே நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம், இது எவ்வளோ பெரிய தர்ஜா. அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல நம்ம வெற்றியாளர்களாக ஆயிட்டோன்னு அர்த்தம். அதாவது அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிட்டான்னு அர்த்தம். அப்போ
அப்படி ஒரு மகிமை கொண்ட இந்த துவா, இதில் ரஹமத் வந்து அல்லாஹ் நம்மளுடைய இந்த ராத்திரி வேலைகளில், இந்த தஹஜ்ஜுத் நேரங்களில் வந்து அல்லாஹ் நமக்கு வச்சுருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்மள எல்லாரும் இதை வந்துட்டு இந்த துவாவை நம்ம எப்பெல்லாம் நம்ம கண் விழிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கோமோ அப்போல்லாம் உடனடியாக எல்லாருக்கும் இது ஞாபகம் வந்து இந்த திக்ரை நம்ம ஓதுவோம். அல்லாஹ் கிட்ட நம்ம துவாவை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய எல்லா துவாக்களும் கபூல் செய்யட்டும். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.